எப்போவுமே கூட இருக்கும்போது இல்லை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை பெருசாக நம்ம மதிக்க மாட்டோம். அது உண்மை தான் என்னோடய விஷயத்தில். ஏன்னா என்னோடய சொந்த ஊரே திருச்செந்தூர் தான். நான் எத்தனை வாட்டி கோவிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி தான் விசிட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி திடீர்னு எனக்கு அன்னதானம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் மயிலாப்பூர் பாபா கோவிலை தவிர நான் வேறு எதுலேயுமே சாப்பிட்டதில்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி க்யூவில் வெயிட் பண்ணி அன்னதானம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஹால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர். சாப்பாடு அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய வைக்கிறாங்க. நீங்கள் வைக்கும் போதே கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லி கம்மியாக வாங்கிக்கோங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி தான் சர்வ் பண்ணுறாங்க. அடுத்த வாட்டி நம்மளால் கேட்க முடியாது. அவங்க கொடுத்த ஒரு பிளேட் ரைஸ்லேயே நான் 3ஆக பிரிச்சுட்டு ஆதியாக்கும் கொடுத்துட்டேன். அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நன்கொடை கூட பண்ணலாம். நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நன்கொடை பண்ணோம். அது உடனே உங்களுக்கு மெசேஜும் வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ள கோவிலுக்கு போயிட்டு நல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் போன சமயம் கூட்டமே இல்லை. பிகாஸ் சஷ்டிக்கு தான் எல்லாமே கூட்டம் வரும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் முருகரை போய் வேண்டிட்டு வந்துட்டோம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹாப்பி.